நிறைய பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஆளுங்களை பார்க்காம இருக்கவே முடியாது இல்லைங்களா? வீதிக்கு வீதி இல்லை நம்ம வீட்டு பக்கத்துல எல்லாருமே இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம். எனக்கு கடைசி சீனா அவங்க வைஃப் கஷ்டப்படுறது, குழந்தைங்களுக்காக இறக்க போய் அப்புறம் வந்து அந்த குழந்தைங்களுக்காக வாழுறது, அந்த குழந்தைங்களை எப்படி குரு சோமசுந்தரம் சார் ஆக்டிங் வந்து இன்னைக்கு நேற்று நம்ம பார்க்கல, நம்ம வந்து ஜோக்கர்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுல கொஞ்சம் கூட குறைவில்லை, அது எல்லாமே சூப்பரா இருந்தது. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபுல் ஸ்டேஜை ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ ஆப்வியஸாக அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. இல்லை அது வந்து வெகுஜன மக்கள் வந்து அதை வந்து ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றது, தீண்டத்தகாத விஷயமா அவங்கள ஒரு கேவலமா பாக்குறாங்கன்றது. குரு சோம் ஐயோ அவர் ஆக்டிங் செம சார், உண்மையா ரியலா இருந்தது. அந்த குடிநோயாளியை எப்படி பார்க்குறோன்றத 100% உண்மையா இருந்தது. ஏன்னா நாங்களாம் எங்க கணவர்களை பார்த்துருக்கோம், அதோடைய வலி வேதனை, அந்த வலி இல்லாம எப்படி நான் கொல்லுவேன்ற மாதிரி யோசிக்கிற விதம், அதெல்லாம் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. நிறைய ஹீரோவா நல்லா பண்ணியிருக்காரு. அவரும் அவரோட கேரக்டர் அருமையா பண்ணியிருக்காரு. ஏன்னா இப்ப இருக்கிற அந்த குடிநோயாளி எப்படி குடிச்சிட்டு எப்படி இருந்தாங்க, குடியை விட்ட பிறகு எப்படி இருக்காங்க, அதெல்லாம் கரெக்டா ஸ்டெப் பை ஸ்டெப் கரெக்டா காட்டியிருக்காங்க. பேசா உண்மைதான். அது வந்து இந்த படத்தை பார்க்கும்போது அது மாறும். இது வந்து ஒரு நோய், அந்த நோய்க்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து இந்த படம் கொடுக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது. அண்ட் இதை வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்குமே ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறோம். இதை வந்து ஒரு சேல்ஸாவோ ஒரு பிஸ்னஸாவோ பார்க்காம இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கிற விளிம்பு நிலை மக்கள், அவங்க தான் இதில் வந்து ரொம்ப அடிபட்டுருது. இந்த படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி எல்லாருமே டெய்லி தொழிலாளி, கூலி தொழிலாளிங்க தான் வந்து இதில் ரொம்ப அடிபடுறது. ஸோ அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி சென்டர் கதாநாயகி உண்மையா அந்த பிள்ளைங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்றது தெரியுது, பயங்கரம். ஆனால் குடும்பமாக வந்து இந்த படத்தை பார்க்கணும். நிறைய பேர் 100% மாறுவாங்க. ஏன்னா நாங்கள் நிறைய இடத்துல விழிப்புணர்வுலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா யார் என்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா நல்லாதான் இருந்துச்சு. அப்படிதான் செய்யணும், அப்படிதான் கூப்பிட்டுட்டு போகணும். ஏன்னா அவங்கள போன்னு சொன்னா போக மாட்டாங்க, அப்படி சொன்னா தானே போவாங்க. அவங்க திருந்தணுன்றதுக்காக தானே அந்த வழி தேடுறாங்க. ஒரு வைஃப் எதுவும் யோசிக்காம ஒரு விஷயம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா தன்னோட ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும், அவர் வந்த பிறகு நம்ம குழந்தைங்க நம்ம குடும்பம் சந்தோஷம் ஓப்பன் பண்ணி அவங்களை கேர் பண்ணணுன்ற ஒரு ஹோப்பையும் ஒரு எதிர்பார்ப்பையும் கொடுக்குது கவர்மெண்ட். இல்லை இந்த குடின்றது வந்து ரொம்ப டெக்னிக்கலான விஷயம், அதை வந்து நம்ம ஈஸியாக எடுத்துட முடியாது. அடிக்ஷன் தப்புன்றதும் சரி, குடின்றதே தப்புன்றதும் சரி, நம்ம எடுத்துக்கிற விதம் தான். லிமிட்டாக ஸ்டார்ட் பண்ணி தான் இன்னைக்கு நிறைய பேர் அப்படி ஆகுறாங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக பேர் வரணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஒருத்தவங்க வந்தால் கூட அந்த ஏஏ மீட்டிங்குள்ள என் குடும்பம் 100% நல்லா இருக்கும், இன்னைக்கு எங்கள் குடும்பம் நல்லா இருக்கு, என் பிள்ளைங்களாம் இன்னைக்கு காலேஜ் நல்ல இப்போ ஐடி ஃபீல்டில் இருக்காங்க, எல்லாமே சூப்பராக இருக்காங்க. ஆனால் மீட்டிங்கில் தொடர்ந்து வரணும் இருக்கணும் தான் அந்த மாதிரி பண்ணுறாங்களே தவிர அவர் நல்லா இருக்கக்கூடாதுன்னு அனுப்புறது இல்லை. அதனால நல்லதா இருக்கு, படம் சூப்பரா இருக்குங்க. சென்டர் வச்சு நடத்துற லாஸ்டா ஒரு விஷயம் சொல்றாரு, என் பொண்டாட்டிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஞாபகம். ஆமா, அது வந்து அவர் குடி போதையில சொல்லியிருக்காரு. அந்த விஷயம் எவ்வளவு ஹார்ட் ஆனதுனால அந்த வைஃப் இறந்துருப்பாங்க. அது அதோட விட தெரியாம அவர் இத்தனை வருஷம் கண் கலங்கிட்டு இருக்காருன்னா அது கூடிய விஷயமா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இது வேணும் வேணான்ற சாய்ஸ்க்கே இவங்க போல. இதனால அடிபடுற விளிம்பு நிலை மக்கள் அதை யோசிக்க மாட்டான், அவனுக்கு அதை யோசிக்க வராது. ஸோ அதை யோசிக்க வைக்கிற படமா தான் இந்த படம் இருக்கு. இல்லை எல்லாமே டீசெண்டாக ஆப்வியஸாக சார், ஒரு லேபர் கிளாஸில் இருக்கிற பீப்புள் அன்றாட வாழ்க்கையில் அவங்க அனுபவிக்கிற கஷ்டத்தை தான் வந்து அந்த படம் முழுசாக காட்டுது. ஸோ அதில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. 100% படம் சூப்பராகவே இருந்தது. நல்லா இருந்தா எப்படி இருப்பாங்கன்றது இந்த படத்துல பார்த்து குடிய விடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கணும். ஏஏ மீட்டிங்ன்றது இந்த நிறைய பேருக்கு தெரியாதுங்க. ஏஏன்ற ஒரு அமைப்பு இருக்கிறதே தெரியாது. இன்னும் ஆலனானும் இருக்கு. அந்த ஒரு நாள் அடிப்படை தான் மீட்டிங்கு. நான் அடிஷ்னல் சென்டர்ல இருந்து நான் வீட்டுக்கு வந்தா மாறிடுவேன்றதுலாம் வாய்ப்பே கிடையாது. மீட்டிங்குள்ள இருக்கணும். நானும் என் ஹஸ்பண்டும் தொடர்ந்து மீட்டிங்குள்ள இருக்கோம். இன்னைக்கு எங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. லேடிஸ்க்கு தனியா இருக்காது வந்து, ஏன்னா ஹஸ்பண்ட்னால பாதிக்கப்பட்டவங்க வைஃப் தான். அவங்களுக்கு ஒரு ஸ்பீச், அந்த பேசுறதுக்கான ஒரு இடம் அந்த இடத்துல கிடைக்கும். தனித்தனியா தான் நடக்கும் மீட்டிங்ல. ஆலனானும் இருக்கு தனியா. அந்த மாதிரி நிறைய குடிய விடணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை கண்டிப்பா வந்து பார்க்கணும்.